Hi friends, welcome to my channel காரைக்குடி Antique Collections. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஓல்டு ஆன்டிக் சேல்ஸ் தான் நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஆன்டிக் சேல் இப்போ பிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல். அதை தான் நான் வீடியோவில் போடுறோம். ஒன் டைம் வாங்குகிற பர்ச்சேஸில் இருக்கிற ஜாமான்கள் எல்லாமே கொஞ்சம் ரீட்டைன் ஆகிடுது. கொஞ்சம் இல்லை, ஒரு 50% ரீட்டைன் ஆகும். ஸோ அதெல்லாமே பிக் ஐட்டம் சில ஐட்டம் போகுது, சில ஐட்டம் பெண்டிங்காக தான் இருக்குது. அதை தான் நான் இப்போ ஒரு ஸ்டாக்கில் பிக் ஐட்டம் மட்டும் இப்போது நான் சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். இது காப்பர் பாத்திரம். அது காது வச்சது. நிறைய பேர் வெந்நீர் வைக்கிறதுக்கு ஊற்றுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டாங்க. இது பிரியாணி பாட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது எனக்கு பர்பஸ்க்கு ரீட்டைன் பண்ணலான்ற ஒரு தாட் இருந்தது. இப்போ சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். இது அந்த ஆன்டிக்கில் செடியெலாம் வச்சுக்கிறதுக்கு வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வேறு எதுலையாவது ஒன்றில் போட்டு இதுக்குள்ளே தூக்கி வச்சு இந்த ஒரு பித்தளையில் நம்ம ஆன்டிக் ஐட்டம்ஸில் டெக்கார் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற யூசேஜுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற பித்தளையை விட ஆன்டிக்கில் இருக்கிற லுக்கு தனி தான். வீட்டில் டெக்காராக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறதா யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய இது ஒரு தனி தான். அதனால தான் நம்ம எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி காது வச்ச காப்பர் ஐட்டம் தான். ப்ரைஸை நான் சொல்லி நான் போடலைனாலும் மற்ற இடத்துல என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் நான் கொடுக்குறேன். வித் கொரியர் சார்ஜஸோடு இன்க்ளூடிங் தான். பிக் ஐட்டம்ஸ்லாம் பர் கேஜி 1700 ருபீஸு அந்த ரேட்டில் தான் நான் தரேன். காப்பருக்கு மட்டும் கொஞ்சம் விலை கூட இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஒரு வாஷ் கொடுத்துருந்தேன். அன்யூஸ்டு பீஸ் தான் நான் மோஸ்ட்லி 90% அன்யூஸ்டு தான் நான் எடுத்துருக்கிறது. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் மூடிடும். இது ஒரு 15 கிலோவுக்கு மேலே கெப்பாசிட்டி பிடிக்கிறது தான். ஆக்சுவலாக மெஷர் பண்ணல, ரஃப்லி எஸ்டிமேட்டடு தான் சொல்கிறேன். நம்ம சேனல் மெசேஜில் ஒருத்தவங்க 7 தட்டு இட்லி வேணும்னு கேட்டிருந்தாங்க, இட்லி பாத்திரம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நான் இதை பார்த்த உடனே இது அன்யூஸ்டு பீஸு, ஃப்ரெஷ்ஷாக அன்யூஸ்டு பீஸாக இருக்கிறவங்க இது மாதிரி ஆல்ரெடி ஒரு 2 பீஸு சேல்ஸு ஆகிருக்கு. அதனால் இது ரொம்ப மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரம் குழம்பு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே இருக்கப்போ இட்லி தட்டாகவும் போட்டுக்கலாம். இது ஆப்பிள் தூக்கு. முன்னாடி ஆப்பிள் தூக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சு. இப்போ இருக்கிறது அந்த மாதிரி அன்யூஸ்டு பீஸாக நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் இது தான். இப்போ அவைலபிலிட்டி ஆப்பிள் தூக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிடைக்கிறதில்ல. ஒன்றே கிடைக்கிறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறதுனால எப்பயுமே கிடைக்காதுங்கிறத சில பேர் கஸ்டமர் சொல்கிறாங்க. அந்த கஸ்டமருக்காக நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம போகிறப்ப கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். ஆனால் அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு தடவை போகிறது அடுத்த தடவை இருக்கிறதில்ல. ஸோ அது கிடைக்க தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம், வாங்கி போடுறோம். அதனால் ஒரு ஆன்டிக் கலெக்டராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்டிக் பொருளில் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்பையும் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இது எப்படினாலும் இதில் போடுற பணம் வேஸ்ட் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதோட ப்ரைஸஸ் எல்லாம் தங்கம் விலை மாதிரி பித்தளை விலையும் ரிலேட்டடானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விலை ஏறுறப்போ இது விலையும் ஏறும். இப்போ இதோட விலை எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ப்ரைஸ் கூட ஆகிடுச்சு. அங்கேயே சில அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதோட விலை ஏறிக்கிட்டு தானங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய நல்ல பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாலிஷ் மட்டும் பண்ணது நல்ல ஆன்டிக்கில் வடசட்டி, ஆன்டிக்கில் பிளேட்டு. இது அன்யூஸ்டு பீஸு. இதில் அந்த களிம்பு தடவி இருந்தது தான் சுரண்டி எடுத்துருக்கோம். தேய்க்க தேய்க்க நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம மாவு சலிக்க, மாவு காய வைக்க, இல்லை மாவிளக்கு போட இந்த மாதிரி மல்ட்டியாக அந்த பிளேட்டு இல்லை பூஜை பர்பஸுக்கு தேங்காய் பழம் மாலை இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்டிக் சேலில் பாய் வாங்கிட்டு வந்திருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் போட மறந்துட்டு, அதனால் விட்டுட்டேன்றதுனால இப்போ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன்.
வாங்கிட்டு வந்ததை மறந்துட்டேன் போன தடவை. இது வந்து நல்லா பெரிய பாய், பர்மா பாயின்னு சொன்னாங்க. அன்யூஸ்டு தான். லாஸ்ட் டைம் நான் வந்து ஒன்று எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே அது மேலே ரொம்ப பிரியப்படுறாங்க. அந்த பாய் வந்து ஒரு ஷூட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் அது பாயை பற்றி விசாரித்தாங்க. இது நல்லா வீட்டில் மற்ற பாயை விட மெல்லிசா, நல்லா ஈஸி டு ஃபோல்டு, டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அதனால் இது வந்து தடுக்கு இந்த மாதிரி சாப்பிட உக்காடுறதுக்கு, தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆன்டிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி வேணாலும் இது நல்ல யூஸ் தான். பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்க தோணாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல பிளேட்டை எந்த இடத்துல வேணாலும் டேபிள் மேலே போட்டுட்டு அது மேலே சாப்பாடு பிளேட்டு இதெல்லாம் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து யூசேஜு நல்லாவே இருக்குது. ஸோ ஆன்டிக் கலெக்ஷனில் விரும்புகிறவங்க இந்த மாதிரியும் ப்ராடக்ட்ஸு நிறைய பூஜை கூட இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வந்தேன், அடுத்த தடவை இல்லை. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.